கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஷர்மிளா அவர்கள் சொன்னதுக்கு நேரடியா பதில் சொல்றதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சிறப்பு அம்சங்களை பத்தியும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஆரம்பத்திலேயே பதிவு பண்ணிக்கிறோம். இன்னைக்கு வெற்றிக்கான கூட்டணி எது அப்படின்னு சொன்னா, கூட்டணிங்கிறத தாண்டி வெற்றிக்கான ஆதாரம் வாய்ப்பு எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணியில எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இருக்கிறது. அப்படிங்கறதுல மக்கள் மிக மிக உறுதியாக இருக்கிறாங்க. எங்களுக்கு கள நிலவரமும் கீழையும் அதுதான் தெரியுது, மேலையும் அதுதான் தெரியுது. ஏதோ பாருங்க, அங்க சூரியன் அஸ்தமித்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துலதான் இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த சூரியன் கீழே இறங்கிரும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இல்லங்க, அது ஷர்மிளா மேடம் கேட்டாங்க, ஏன் மோடியோ அமித்ஷா அவர்களோ இபிஎஸ் தான் இங்க முதலமைச்சர்னு சொல்லல அப்படின்னு. இத சொல்லி சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் இவர்தான் நாங்க தான் முதலமைச்சர், நாங்க தான் அந்த கூட்டணி, நாங்க தான் இது, அப்படி எந்த இடத்துலயுமே பேச வேண்டிய அவசியத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல. ஏன்னா இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலான ஜனநாயக கூட்டணி அப்படின்றதுதான் எங்களுடைய முழு அடையாளமாகவே இருக்கிறது தமிழ்நாட்டுல. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுலதான் அவங்க என்ன கேக்குறாங்க, அதிமுக தொடர்ச்சியா சொல்றாங்க. ஆரம்பத்துல இப்ப அமித்ஷா அவங்க சொன்னாங்க, இந்த கூட்டணி ஒண்ணு சேர்ந்தப்ப அமித்ஷாவும் எடப்பாடியும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணும்போது கூட இவர் தலைமையில தான் செயல்பட போறோம் அப்படின்றத சொல்லல. கூட்டணி ஆட்சி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எப்ப எல்லாம் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களோ அப்ப பூரா அதிமுக தரப்புலயும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி சரி, என்ன சொன்னார்னா தனி பெரும்பான்மையோட நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றதும் சரிதான், இவர் சொல்றதும் சரிதான். கூட்டணி ஆட்சி சரிதானா? இல்லங்க, தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு இபிஎஸ் ஐயா தெரிவிக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில எந்த தவறுமே இல்லை. அது நியாயமான ஒரு நம்பிக்கை தான். அதே போல கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில சொல்றதும் நியாயமான ஒரு கூற்று தான். இதுல பாஜக மட்டும் இல்ல, வேறும் பல இதோ இங்க பாமக இருக்கிறாங்க, இன்னும் பல கட்சிகள் இருக்கிறதுனால அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்த ஒரு முயற்சியாக மறுபடியும் அமைச்சரவையில எத்தனை அமைச்சர் அப்படிங்கிற கணக்கு மட்டும் கிடையாதுங்க. மக்களுக்கான நலத்திட்டங்களை நம்ம அமைச்சரவையை தாண்டி பல இடங்கள்ல அமைச்சரவையை தாண்டி வாரியங்கள் இருக்கு, பதவிகள் இருக்கு, அதுக்குன்னு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள்ல கூட்டணி ஆட்சி, கூட்டணி கட்சிக்காரர்களுடைய பங்களிப்பு இல்லாம கண்டிப்பாக அடுத்த இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி ஆட்சி கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பா எல்லாருடைய பங்களிப்பும் இல்லாம இருக்காது. இன்னும் சொல்ல போனா, மோடி அவர்களுடைய பெருந்தன்மையில நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம். தமிழ்நாட்டை பத்தி பேசும்பொழுது கூட்டணி கட்சிகளை இன்வால்வ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்றோம். நம்ம இந்திய பெருமையை வெளிநாட்டுல போய் பேசும்பொழுது எல்லா கட்சிகளையும் இன்வால்வ் பண்ணாங்க. திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து, திமுக இருந்து கனிமொழி அம்மா அக்கா வந்தாங்க, சசி தரூர் வந்தாரு காங்கிரஸ்ல இருந்து. they are a very inclusive government. அரசியல் கட்சிங்கிறத தாண்டி கவர்மெண்டா இன்க்ளூசிவா பேசக்கூடியவங்க. மத சார்பு அது இதுன்னெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கும் சையத் அட்டாக்கானு எந்த கட்சியில இருந்து கவர்னராக நேற்று நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. கேரளாவுல ஒரு இஸ்லாமிய சகோதரர் கவர்னரா இருக்கிறாரு. இன்னைக்கு நேத்து ஒருத்தர் எங்க வந்திருக்காங்க. அதே நீங்க திமுகவோட ட்ராக் ரெக்கார்ட பாத்தீங்கன்னா, அப்துல் கலாம் ஐயாவுக்கு 2வது முறை எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் தான் இந்த திமுக கூட்டணி. திமுக கூட்டணின்னு சொல்லும் போதே தெரியுது. ஏன் யூபிஏன்னு நீங்க சொல்லல? திராவிட முன்னேற்ற கழகம், அதுதான் யாரோட முன்னேற்றம் அப்படின்னு சொன்னா திராவிட குடும்ப முன்னேற்ற கழகம். தேசியமும் இல்லை, ஜனநாயகமும் இல்லை, கூட்டணியும் இல்லை.